மகர ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கிட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க, மகர ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க, இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மகர ராசி பலனுக்குள் போகலாமா? எல்லோருக்கும் வணக்கம்ங்க. மகர ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், கனவுகள், ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டமாவே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. நாம எவ்வளவோ உழைக்கிறோம், ஆனா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஆழமா இருக்குங்க. நேர்மையா இருக்குங்க, யாருக்கும் எந்த துரோகமும் பண்றதில்ல. ஆனாலும் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம யோசிச்சிருப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கல, சொந்த பந்தங்கள் மத்தியில ஒரு மரியாதை கிடைக்கல. இப்படி பல வழிகளை சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நடக்க போற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுதுங்க. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போறோம்ங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க ரொம்ப உழைப்பாளிகள், உழைப்பை நம்பி வாழ்றவங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க எல்லாம் கடைசி நேரத்துல கைவிட்டிருப்பாங்க. நம்பி பணத்தை கொடுத்துருப்பீங்க, அது திரும்ப வராம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா ஆரம்பிச்ச சண்டை பெரிய அளவுக்கு போயிருக்கும். குழந்தைங்க விஷயத்துல ஒரு கவலை, தொழில ஒரு மந்த நிலை, வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் கொடுக்குற குடைச்சல், இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு அடிகள் விழுந்துட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நீங்க எப்படிதான் நிக்கிறீங்கன்னு உங்களுக்கே சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிக்க காத்துட்டு இருக்குங்க. இந்த எரிமலை உங்களுக்கு சாதகமா எப்படி மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க தலையெழுத்தே மாத்த போற அந்த ஒரு அழைப்பு வரப்போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க ராசிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ஷ்ட வாய்ப்பு ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த ஒரு விஷயத்த சுக்கு நூறா உடைக்க போகுதுங்க. நீங்க எப்பவோ வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு இனிமே இது கிடைக்காதுன்னு நினைச்சு விட்டுட்டு ஒரு வேலைக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாமுங்க. அல்லது தொழில ஒரு பெரிய முதலீடு பண்றதுக்காக யாரையோ நம்பி காத்துட்டு இருந்திருப்பீங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த சந்தோஷமான செய்தி வரலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான அனுமதிக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அழைப்பு வரலாமுங்க. இப்படி உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தா உங்க கஷ்டம் எல்லாம் தீரும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்குங்க. இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது, கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசுங்க. காசு பண விஷயத்துல நீங்க பட்ட அவமானம் அவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடியது கிடையாது. ஒரு 100 ரூபாய்க்கு கூட மற்றவங்க கிட்ட கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா வெளியில சொல்ல முடியாம உங்க கரம் தடுத்து உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்திருப்பீங்க. கடன்காரங்க தொல்லை ஒரு பக்கம், குடும்ப செலவுகள் இன்னொரு பக்கம்னு உங்களை ரொம்பவே வாட்டி வதைச்சிருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை இருக்காது. எங்கிருந்து பணம் வரணும்னு உங்களுக்கே தெரியாது, ஆனா உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பணம் பல வழிகள்ல உங்களை தேடி வருங்க. நீங்க யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து அது வராம இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்களையே உங்களை கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. உங்க தொலைபேசி அடிக்கும்போது இனிமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா வரப்போற ஒவ்வொரு அழைப்பும் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரப்போற அழைப்பா தான் இருக்குங்க. மனசு சரியில்லைன்னா உடம்பு சோர்வாயிடும்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்குங்க. இத்தனை நாளா இருந்த மன உளைச்சலால உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் வந்திருக்கும். தூக்கமின்மை, கைகால் வலி, ஒரு விதமான பயம், பதற்றம், இதெல்லாம் உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது சுறுசுறுப்பு உங்ககிட்ட இருக்குங்க. நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சு ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. உறவுகள் பத்தி சொல்லணும்னா உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் இப்போ உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர போறாங்க. நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. யார் உண்மையாவே பாசமா வராங்க, யார் உங்ககிட்ட இருக்கிற வளர்ச்சியை பார்த்து வராங்கன்னு பிரிச்சு பார்க்குற உங்களுக்கு தெரியணுங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்கனவே கொடுத்துட்டு
அடிபட்டு அடிபட்டு நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் யாருக்கிட்ட எப்படி பழகணும், யாரை எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான நேரம் இது. ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. அந்த வரன் அமையிறதுக்காக வரப்போகிற அந்த ஒரு அழைப்பு உங்கள் மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த நல்ல செய்தி சீக்கிரமே வரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. நீங்கள் எவ்வளவோ நேர்மையாக வியாபாரம் பண்ணாலும் உங்களை சுற்றி இருக்கிற போட்டி பொறாமைகள் உங்களை ரொம்பவே அழுத்தி இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பெரிய வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த ஒத்த தொலைபேசி அழைப்பு உங்கள் தொழில் நிலைமையே வேற உயரத்துக்கு கொண்டு போகுங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிற்க போகிறாங்க. உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு துரோகம் பண்ண சில பேரோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வருங்க. அவங்கள நீங்கள் கோவப்படாமல் ரொம்ப சாதுரியமாக ஒதுக்கி வைப்பீங்க. குறிப்பாக மகர ராசி பெண்களை பற்றி சொல்லியே ஆகணும். நீங்கள் குடும்பத்துக்காக உங்கள் ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு இயந்திரம் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு சின்ன பாராட்டு கூட அந்த குடும்பத்தில் இருந்து கிடைக்காம பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. கணவர் உங்களை புரிஞ்சுக்கலையே, மாமியார் நாத்தனார் பிரச்சனை, இப்படி பல நெருக்கடிகள் உங்களை மூச்சு முட்ட வச்சிருக்கோங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போதுங்க. உங்கள் கணவர் உங்கள் அருமையை முழுசாக புரிஞ்சுக்குவார். அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி வரப்போகுதுங்க. ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சி வீட்டில் தடை சொல்லி இருந்தால் இப்போ அதுக்கான சம்மதம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இளைஞர்கள் குறிப்பாக படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற மகர ராசி பசங்க பொண்ணுங்க நிலைமை ரொம்பவே பாவங்க. எத்தனையோ நேர்காணல் போய் முடிவு வராமல் வீட்டில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க, நாம் இன்னும் இப்படியே இருக்கோமேங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களை ரொம்பவே வாட்டி இருக்குங்க. ஆனால் இப்போ அந்த கவலையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலைக்கான அழைப்பு உங்களை தேடி வரப்போகுது. அந்த முடிவுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நல்ல செய்தி இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வருங்க. நீங்கள் நினச்சதை விட நல்ல வருமானத்தில் அந்த வேலையும் அமையுங்க. உங்கள் அப்பா அம்மா முகத்தில் நீங்கள் ஒரு பெரிய பெருமிதத்தை பார்க்க போகிறீங்க. என் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளில் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த இடம் தகராறு இல்லைன்னா பல வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு நீதிமன்ற வழக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உங்கள் கைவிட்டு போயிடும்னு நீங்கள் நினச்ச ஒரு சொத்து திரும்ப உங்கள் கைக்கே வந்து சேருங்க. இதனால் உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி நீங்கள் வாங்க நினச்ச வீடு, நிலம் அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இப்போ கூடி வருது. அதுக்காக வங்கி கடன் கேட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல செய்தி ஒரு அழைப்பு மூலமாக உங்களுக்கு வருங்க. இத்தனை நாளாக வாடகை வீட்டில் பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உங்கள் சொந்த வீட்டு கனவு நனவாக போகுது. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்க என்னைக்குமே எதையுமே சுலபமாக அடைஞ்சிட முடியாது. கொஞ்சம் போராடி தான் ஆகணும். ஆனால் அப்படி போராடி கிடைக்கிற வெற்றி ரொம்ப உறுதியாக இருக்குங்க. யாரும் அதை உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. சனி பகவானோட சொந்த வீடு மகரம். அவர் உங்களை சோதிப்பார், ஆனால் என்றைக்குமே கைவிட மாட்டார். இப்போ அந்த சோதனை காலம் முடிஞ்சு சாதனை பண்ணுற காலம் வந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும். ஆனால் இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சில தவறுகளை நீங்கள் திருத்திக்கணும். ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது நாம் பண்ணுற ஒரு சின்ன தப்பு கூட பெரிய இழப்பை கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களை தேடி வரப்போகிற அந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை எப்படி சரியாக பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்கள் குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த கஷ்டத்தில் பல பேர் சாமி கும்பிடுறதே விட்டுருப்பீங்க. இந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கோவம் வந்திருக்கும். ஆனால் உங்களை இத்தனை விபத்தில் இருந்தும் அவமானத்தில் இருந்தும் காப்பாற்றினதே உங்கள் குலதெய்வம் தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கு முழு காரணமும் இறைவனோட ஆசீர்வாதம் தான் காரணம்ங்க. அதனால நேரம் கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு இன்னும் பல நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. அடுத்ததாக உங்களை சுற்றி இருக்கிற சில மனிதர்களை பற்றி நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருச்சு, ஒரு பெரிய பணம் கைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசாமல் இருந்தவங்க எல்லாம் இப்போ வழியை வந்து பேசுவாங்க. ரொம்ப பாசமாக பழகிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது 2 வார்த்தை அன்பாக பேசிட்டா உடனே நம்பிடுவீங்க. இனிமேல் அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க.
உங்களுக்கு யார் உண்மையா இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுங்க. ஆனால் எந்த ஒரு ரகசியத்தையும் குறிப்பாக அவங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கண் திஷ்டிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக பட்டுருங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அப்பா அம்மா அவங்களோட உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இத்தனை நாள் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. அந்த வைத்தியர் மூலமாக ஒரு நல்ல செய்தியை, அதாவது இனிமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே குணமாகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்களும் உங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. வேலை வேலைன்னு அலைஞ்சதுல உங்கள் உடம்பை நீங்கள் சரியாக பார்த்துக்கல. இனிமேல் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதுவே பாதி நோயை குணப்படுத்தி விடும். அவனும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. ஆனால் அந்த பணத்தை எப்படி செலவு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் புத்திசாலித்தனம் இருக்குதுங்க. காசு வந்த உடனே தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. முதல்ல உங்கள் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிற கடன்களை அடைக்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் குழந்தைகளோட படிப்புக்காக சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே சேமிப்புல கெட்டிக்காரங்க தான். ஆனால் சில நேரம் அவசரப்பட்டு யாரையாவது நம்பி முதலீடு செஞ்சு ஏமாந்துருவீங்க. இனி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை நம்ம பெரிய தொகையை கடனாக கொடுக்குறதோ வேணவே வேணாமுங்க. உழைச்ச பணம் உங்கள் கையில் தங்குறதுக்கான நேரம் இது. அது சரியாக பிடிச்சு வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கு. இத்தனை வருஷமாக இருட்டுக்குள்ளே இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெளிச்சம் உங்களை ஒரு பெரிய பாதைக்கு கூட்டிகிட்டு போக போகுது. உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு அழைப்பு வெறும் வார்த்தையாக இருக்காது. அது உங்கள் ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்றி எழுத போகிற ஒரு வரமாக இருக்குங்க. உங்களை விட்டு போன சந்தோஷம், நிம்மதி, கௌரவம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களை தேடி திரும்ப வரப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். முழு நம்பிக்கையோட பொறுமையாக காத்துட்டுருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நினைக்கும்னு நினைங்க. உங்களுக்கான காலம் பிறந்துருச்சு. இனி உங்கள் ராஜாங்கம் தாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். இத்தனை நாளாக உங்களை சுற்றி மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க அவங்க. ஆனால் இப்போ கிரகநிலை மாற்றத்தால் அவங்களுக்குள்ளேயே பெரிய சண்டை வரப்போகுது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாம் அவங்க பண்ண தப்பை நினச்சி வருத்தப்பட போகிறாங்க. உங்களுக்கு வரப்போகிற அந்த நல்ல செய்தி அவங்க காதுக்கு போகும்போது அவங்க முகத்தில் ஆடாது. அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அவங்கள பயமுறுத்த போகுது. அதனால நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான வெற்றி உங்கள் வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோன்றி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? சமீப காலமாக உங்களுக்கு வர கனவுகள் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். காலையில் எழும்போதே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், வீட்டில் விளக்கேற்றும் போது ஒரு நேர்மறையான அதிர்வலை, இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கிறத நீங்கள் உணரலாமுங்க. இதெல்லாம் சும்மா இல்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முன்னறிப்பு தான் இது. இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்க நெருங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி வர ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக அடபட்டு கிடந்த ஒரு கிளி கூட்டிலேருந்து வெளியில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள கிடைக்கும். நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, வீட்டில் இருக்கிற விசேஷத்துக்கோ இல்லை அவசர தேவைக்கோ அடகு வச்ச நகைகளை எப்படி மீட்க போகிறோம் அப்படிங்கிறது தான். வட்டி கட்டி ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணவே வேணாமுங்க. ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு நல்ல செய்தி ஒரு பெரிய பணவரவை கொண்டு வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் அடகு வச்சு உங்கள் தாலிக்கொடியோ இல்லை மற்ற நகைகளையோ ரொம்ப சீக்கிரமாக மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வைக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை துணை முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய இருள் விலகி சுபிச்சம் வரப்போகுதுங்க. வெளியூர் போகிறதுக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான நேரம் இது. பயணத்துக்கான அனுமதி கிடைக்காம ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலை கிடைச்சி போக முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த நாட்டில் இருந்து அந்த அழைப்பு உறுதியாக வரப்போகுது. உங்கள் பயணத்துக்கான எல்லா தடைகளும் உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாம் அமைய போகுதுங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க. வயசானவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, இல்லைன்னா வேற ஏதாவது நாள்பட்ட நோய்கள் இருந்தால் அதுக்கு ஒரு சரியான வைத்தியம் இப்போ கிடைக்க போகுதுங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக இந்த மருத்துவரை போய் பாருங்கன்னு ஒரு நல்ல யோசனை வரும். அது உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாயத்தை நிகழ்த்த போகுதுங்க. இத்தனை நாளாக படிக்கையில் இருந்தவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை ரொம்பவே நேர்மறையாக மாறப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்கள் வாய் தான் உங்களுக்கு பெரிய எதிரியே. எந்த ஒரு விஷயமும் முழுசாக நடந்து முடிகிற வரைக்கும் அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரப்போகுதுனாவோ இல்லை ஒரு பெரிய வேலை கிடைக்க போகுதுனாவோ அதை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களை பெற்றவங்க கிட்ட மட்டும் வேணா சொல்லிக்கலாம். மற்றபடி சொந்தக்காரங்க கிட்டேயோ
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேயோ பெருமையாக சொல்லிக்கிறேன் பேர் வெளின்னு உளறி வைக்காதீங்க. காரியம் கைகூடுற நேரத்தில் அவங்களோட கண் திருஷ்டி பட்டு அது பாதியிலே நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரியம் சாதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க, வெற்றி உங்கள் கைக்கு தானாக வந்து சேருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். இத்தனை நாளாக மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்குங்க. நாம் எதை தொட்டாலும் அது தப்புதான் தானே ஆகுது, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையான்னு உங்களை நீங்களே ரொம்ப தாழ்த்தி நினச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் வரப்போகுதுங்க. ஒரு சிங்கத்தை கூண்டில் அடைச்சி வச்ச மாதிரி இத்தனை நாள் அடங்கி கிடந்தீங்க. ஆனால் இனிமேல் அந்த கூண்டு திறக்கப்பட போகுது, உங்களை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் ஒரு தெளிவும் பிறக்கும். 10 பேர் மத்தியில் நீங்கள் பேசும்போது எல்லாரும் உங்கள் பேச்சு வாயடைச்சு போய் கேட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஆளுமை திறன் ரொம்ப பிரம்மாண்டமாக வளரப்போகுதுங்க. சிறு தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களை பற்றி கட்டாயம் சொல்லணும். காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம், தையல் தொழில், இல்லைன்னா சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. போட்ட முதல் கூட திரும்ப எடுக்க முடியாமல் மழை வெயில்னு பார்க்காம உழைச்சி ஒரு பலனும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கான ஒரு பொற்காலம் இப்போ ஆரம்பமாக போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வியாபாரம் சூடுபிடிக்க போகுது. பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் திரும்ப உங்களை தேடி வருவாங்க. இதுக்கெல்லாம் மேலே உங்கள் தொழிலில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தானாக முன் வருவாங்க. ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதை வச்சு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. உழைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே தோல்வி இல்லைங்கிறத நீங்கள் நிரூபித்து காட்ட போகிறீங்க. விவசாயம் பண்ணுற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நிலம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணுங்க. தண்ணி இல்லாமல் இல்லை, சரியான விலை கிடைக்காம ரொம்பவே நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி பகலாக யோசித்து கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனால் விவசாயத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் வரப்போகுதுங்க. அரசாங்கத்திலேருந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு மானியமோ இல்லை உதவியோ உங்களுக்கு உடனே கிடைக்க போகுது. அது சம்பந்தம் அரசாங்க அதிகாரிகிட்ட இருந்து வரப்போகிற அந்த ஒரு அழைப்பு உங்கள் கவலையெல்லாம் காற்றுல பறக்க விட்டுடுங்க. நீங்கள் போட்ட பயிர் நல்லா விளைஞ்சு உங்கள் கைக்கு லாபமாக வந்து சேரப்போகுது. உங்கள் வயல் வரப்பில் மறுபடியும் ஒரு சந்தோஷமான சிரிப்பு சத்தம் கேட்க போகுது. காதல் விஷயத்தில் மாட்டிட்டு முழிக்கிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் இது. வீட்டில் எப்படி சொல்கிறது, பெற்றவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களான்னு ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க. சில பேர் ஜாதி மதம்னு சொல்லி பல எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலுக்கு வீட்டில் பச்சை கொடி காட்ட போகிறாங்க. உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க அப்பா அம்மா திடீர் மனசு மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல போகிறாங்க. பிரிஞ்சு போன காதலர்கள் கூட அவங்க தப்பை உணர்ந்து மறுபடியும் ஒன்று சேருவாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறது அந்த நல்ல செய்தி உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வரப்போகுதுங்க. பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே கவனமாக செயல்பட போகிறீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்பாராத பணவரவு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது பங்கு சந்தை மூலமாக கூட உங்களுக்கு கிடைக்கலாம். திடீர்னு நீங்கள் வாங்கின ஒரு பங்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கலாமுங்க. ஆனால் லாபம் வருதுன்னு சொல்லி பேராசைப்பட்டு இருக்கிற மொத்த பணத்தையும் அதில் போட்டுறாதீங்க. உங்களுக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணும். அதிர்ஷ்ட காற்றை அடிக்கும்போது அதில் நம்ம பாய்மரம் விரித்து பயணம் பண்ணணுமே தவிர புயலில் மாட்டிக்க கூடாதுங்க. அதனால் லாபம் வந்த உடனே அந்த பணத்தை எடுத்து பாதுகாப்பான இடத்துல முதலீடு பண்ணுங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குங்கிறத எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. படிக்கிற பசங்களை பற்றி இப்போ நான் கண்டிப்பாக சொல்லணும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக வருஷக்கணக்காக படிச்சுட்டு இருக்கிற மகர ராசி பசங்க பொண்ணுங்க மனநிலை ரொம்பவே மோசமாக இருக்குங்க. ஒரு பக்கம் வயசு ஏறிட்டே போகுது, இன்னொரு பக்கம் கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்க. ஆனால் கையில் வேலை இல்லைங்கிற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில் நீங்கள் தவிச்சிட்டு இருப்பீங்க. தேர்வுக்கு நல்லா தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் வெறும் 1 மதிப்பெண்ணில் 2 மதிப்பெண்ணில் அந்த வேலை வாய்ப்பு நழுவி போயிருக்குங்க. இனிமேல் அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நடக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. நீங்கள் படித்தது அப்படியே உங்கள் ஞாபகத்தில் நிற்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த அரசாங்க வேலைக்கான ஒரு அழைப்பு இல்லைனா நேர்காணலுக்கான ஒரு கடிதம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக வலம் வரப்போகிற நேரம் வந்துடுச்சு. சமூகத்தில் உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்து வந்த அந்த அவமானம் இப்போ உங்கள் கௌரவமாக மாறப்போகுதுங்க. சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போனால் கூட உங்களை யாரும் ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு உங்களை கடைசியாக உட்கார வச்சு சோறு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சாப்பாடு கூட தொண்டைக்குள்ளே இறங்காமல் கண்ணீரோடு எந்திரிச்சு வந்திருப்பீங்க. அவமானங்களுக்கு மத்தியில் தான் மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. அன்னைக்கு உங்களை உதாசீனப்படுத்தின அதே சொந்தக்காரங்க நாளைக்கு உங்கள் வீட்டு விசேஷத்தில் முதல் ஆளாக வந்து நிற்க போகிறாங்க. உங்களை பார்த்து இவனெல்லாம் என்னத்தை உருப்பட போகிறான்னு ஏளனமாக சிரித்தவங்க எல்லாரும் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க.
உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒத்த நல்ல செய்தி ஊருக்குள்ளே உங்களுக்கான மரியாதையை பல மடங்கு உயர்த்த போகுதுங்க. ரொம்ப வருஷமாக குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு நேர்த்தி கடனை செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கும். இல்லைனா போகிறதுக்கான பயம் கையில் இல்லாமல் இருந்திருக்கும். சாமிக்கு கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற ஒரு பெரிய மனக்குறை உங்கள் மனசுக்குள்ளேயே இருந்திருக்குங்க. ஆனால் இப்போ கிரக நிலைமை மாற்றத்தால் அந்த இறைவனே உங்களுக்கு வழிகாட்ட போகிறாரு. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பணத்தை வச்சு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக போய் அந்த நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வர பாருங்க. நீங்கள் அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வர அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க. தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க. மகர ராசிக்காரங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செத்துட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ, நம்ம பசங்களை யார் பார்த்துக்குவாங்களோன்னு நினச்சி ராத்திரியில் தனியாக உட்காந்து விம்மி விம்மி அழுதுருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பெரிய நோயும் இருக்காது. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் உங்களை அப்படி நினைக்க வச்சுருக்கும். இனிமேல் அந்த தேவையற்ற பயம் பதற்றம் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடுங்க. மனசு ரொம்ப லேசாகிடும். உங்களுக்கே ஒரு பெரிய தைரியம் வரும். நம்ம நல்லா இருப்போம், நம்ம குடும்பத்தை நம்ம நல்லபடியாக கரையேற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு அசுர பலம் உங்கள் மனசுக்குள்ளே வரப்போகுதுங்க. காலையில் எழும்போதே ஒரு புது தெம்போடவும் ஒரு பெரிய நம்பிக்கையோடவும் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் நல்ல மனசு தான் உங்களுக்கு ஒரு பெரிய எதிரிங்க. யாராவது உங்ககிட்ட வந்து கஷ்டம்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், உங்கள் கையில் இருக்கிற கடைசி காசை கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட உதவி கேட்டு நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். நான் உண்மையாகவே யாருக்கு தேவைன்னு பார்த்து சின்னதாக உதவி பண்ணுங்க. நான் மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் நடுத்தருவில் நிற்கக்கூடாதுங்க. அதே மாதிரி யாருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாதீங்க. நான் அவனுக்கு இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு வாய் தவறி கூட வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியலைன்னா அது உங்கள் நிம்மதியை ஒட்டுமொத்தமாக கெடுத்துடுங்க. அதனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அளந்து பேசுங்க. கணவன் மனைவி உறவை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்துக்காகணுங்க. எத்தனையோ மகர ராசிக்காரங்க ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே கூரைக்கு கீழே வாழ்ந்தாலும் ஏதோ முகம் தெரியாத 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை, வீண் சந்தேகம், இல்லைனா மாமியார் நாத்தனார் தலையீடு காரணமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிருக்கும். சில பேர் விவாகரத்து வரைக்கும் போய் கோர்ட்டுப்படி ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுதுங்க. உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சவங்க வாழ்க்கை துணை தானாகவே முன் வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. அந்த கோர்ட் வழக்கிலிருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரப்போகுது. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு சமரச அழைப்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் வீட்டுக்குள்ளே மறுபடியும் ஒரு வசந்தம் வீச ஆரம்பிக்குங்க. பாதியில் நிற்கிற வீடு கட்டும் வேலையை நினச்சி உங்களுக்குள்ள ஒரு பெரிய கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஆசையாக அஸ்திவாரம் போட்டு கடன் வாங்கி எழுப்பி அதுக்கு மேலே ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாமல் பணத்தட்டுப்பாடு வந்திருக்கும். அந்த பாலடைஞ்ச கட்டிடத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் உசிரே போயிட்டு வர மாதிரி ஒரு வழி இருக்கும். இனிமேல் அந்த கவலையை விடுங்க. உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் வீட்டு வேலையை மறுபடியும் தொடங்க வைக்க போகுதுங்க. பேங்க்ல இருந்து லோன் கிடைக்காம இழுத்தடிச்சாங்களா, இப்போ அது ஒரு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட போகிறாங்க. இல்லைனா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே ஒரு நல்ல மனுஷன் உங்களை தேடி வருவாருங்க. சீக்கிரமே அந்த வீட்டை கட்டி முடிச்சு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான கிரக பிரவேசம் பண்ண போகிறீங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிற பயம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காதுங்க. நாம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம பசங்களாவது நல்லா படிக்கணுமே, நல்ல நிலைக்கு வரணுமேன்னு பட்னி கிடந்தாதான் அவங்கள படிக்க வச்சுருப்பீங்க. ஆனால் சில பசங்க உங்களை புரிஞ்சுக்காம தப்பான சவகாசத்தால் மாட்டிக்கிட்டோ இல்லை படிப்பில் கவனம் இல்லாமலோ உங்களை ரொம்பவே அழ வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கிரக நிலைமை மாற்றத்தால் உங்கள் பசங்க மனசில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. அவங்க பண்ண தப்பு உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. படிப்பில் சுட்டியாக மாறி பள்ளிக்கூடத்தில் இருந்தோ காலேஜில் இருந்தோ உங்கள் பிள்ளைகள் வாங்கின பரிசு பற்றி உங்களுக்கு ஒரு பெருமையான அழைப்பு வரலாம். உங்கள் குழந்தைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. ரகசியமாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பாக கலைத்துறை மீடியாவில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. எத்தனையோ ராத்திரிகள் தூங்காமல் முழிச்சு நீங்கள் செஞ்ச வேலைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம இருந்திருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பெரிய ஆளாக போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் திறமை இருந்தும் அதே இடத்துல நிற்கிறோமேனு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருப்பீங்க. அந்த நிலைமை கிடையாதுங்க. நீங்கள் செஞ்ச ஒரு வேலை, ஒரு படைப்பு திடீர்னு பெரிய அளவில் பேசப்பட போது உங்களை தேடி ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து அந்த அழைப்பு வரப்போகுதுங்க. 4 பேர் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கான ஒரு வெளிச்சம் கிடைக்க போது. உங்கள் திறமைக்கு ஏற்ற சன்மானம் காத்துட்டு இருக்குது. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ரொம்ப மெதுவாக தான் நகர்வாருங்க. ஆனால் அவர் கொடுக்குற பலன் ரொம்ப ஆழமாக இருக்கும். இத்தனை வருஷமாக அவர் உங்களை சோதிச்சதுக்கு காரணம் உங்களை பக்குவப்படுத்துவதற்காக தான். இப்போ அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடுச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு
சாதகமாக தான் இருக்குங்க. அழுது அழுது உங்கள் கண்ணீர் எல்லாம் காஞ்சு போயிருக்கும். இனிமேல் சிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லா வட்டியும் முதலுமா பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க உங்கள் மனசை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. எந்த நெகட்டிவான எண்ணங்களையும் மனசுக்குள்ளே விடாதீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கான வாசலை திறந்துடுங்க. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் பட்ட ஏமாட்டம் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. கூடவே இருந்து குழிப்பறிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்களே, அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. குடும்பத்தை விட நண்பர்கள் அதிகமாக நம்பி உங்கள் உழைப்பு காசு எல்லாத்தையும் அவங்களுக்காக செலவழிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. அந்த துரோகத்தை நினச்சி பல நாள் எழுதிருப்பீங்க. ஆனால் இப்போ காலம் மாறப்போகுதுங்க. உங்களை ஏமாத்துறவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு. உங்களை எட்டி உதைச்ச அதே மனிதர்கள் இப்போ உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அன்னைக்கு உங்களை காயப்படுத்தினவங்க வாயாலேயே உங்கள் அருமையை பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்த சிக்கல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. பங்காளி சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த மனக்கசப்பு எல்லாமே பேசி தீர்த்ததுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சவங்க இப்போ நிலைமை மாறதை பார்த்து தானாகவே இறங்கி வருவாங்க. நீதிமன்றத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரப்போகுது. அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்த உடனே உங்கள் தலையில் இருந்த பெரிய சுமை இறங்கின மாதிரி இருக்குங்க. அதை வச்சு உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான முதலீட்டை நீங்கள் தைரியமாக செய்ய போகிறீங்க. உங்கள் பரம்பரை சொத்து மறுபடியும் உங்கள் கைக்கே வரப்போகுதுங்கிற அந்த செய்தி உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க. பழைய வண்டியை வச்சுக்கிட்டு வழியில் அங்கங்கே நின்று பழுதுபார்க்குற கடைக்கு அலைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. புது வண்டி வாங்கலாம்னு போனாலும் அதுக்கு கடன் கிடைக்காம அலக்கழிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புது வண்டி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிற நேரம் நெருங்கிடுச்சுங்க. நீங்கள் வங்கிக்கு கொடுத்துருந்த அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வண்டி வாங்கலான்னு வரப்போகிற அந்த அழைப்பு உங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இனிமேல் சொந்த வண்டியில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக பயணம் பண்ண போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கண் திஷ்டி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா உடுத்திட்டு வெளியில் போனாவோ இல்லை 4 பேர் சிரிக்கிற மாதிரி பேசினாவோ உடனே அந்த திஷ்டி உங்கள் மேலே பட்டுடுங்க. அதனாலேயே அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, வீட்டில் தேவையில்லாத சண்டை வர்றதுன்னு நடந்திருக்கும். இனிமேல் அந்த திஷ்டியை முறியடிக்க அளவுக்கு உங்ககிட்ட ஒரு ஆன்மீக பலம் வரப்போகுது. நீங்கள் நெற்றியில் வைக்கிற ஒரு திருநீர் அல்லது குங்குமம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்க போகுதுங்க. உங்கள் மேலே இருந்த கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் விலகி ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் உங்களை சுற்றி உருவாக போகுது. இனிமேல் எந்த திஷ்டியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்தாச்சு. இனிமேல் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு சில நேரம் உங்களுக்கு ஒரு விரக்தி வரும். ஆனால் அந்த விரக்தியை தூக்கிடுறீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மாற்றங்கள் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. நீங்கள் மண்ணில் விழுந்தாலும் விதையாக விழுந்துருவீங்க. இப்போ மரமாக முளைச்சி நிற்க போகிறீங்க. இந்த இடம் உங்களை அள வச்சவங்களுக்கும் அதே இடத்துல நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கம்பீரமாக நடக்க போகிறீங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சுங்க. உங்கள் தொலைபேசி எப்போ வேணாலும் அடிக்கலாம். அந்த அழைப்புக்காக முழு நம்பிக்கையோட காத்துட்ருங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதியை உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. சாமி கும்பிடவே சில நேரம் உங்களுக்கு வெறுப்பாக இருந்திருக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் கஷ்டம் தீரலைங்கிற ஆதகத்தில் விரக்தியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பிரபஞ்சமே உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்கள் ரொம்பவே ஆழமாக உணர போகிறீங்க. மகர ராசிக்காரங்க என்னைக்குமே தரையில் கால் பதிச்சு நடக்கிறவங்க. உங்களுக்கு வரப்போகிற அந்த பெரிய உயர்வு உங்களை கொஞ்சம் கூட மாற்றிக்க கூடாதுங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டவும் தயங்காதீங்க. உங்கள் நேர்மை தான் உங்கள் பலம். நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஊருக்குள்ளே ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. அதை ரொம்ப சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் அதிர்ஷ்டம் இப்போ உச்சத்துக்கு போக போது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களை தேடி அந்த அதிர்ஷ்ட தேவதை வந்துட்டே இருக்க. அந்த நல்ல செய்தியை வரவேற்க உங்கள் மனசை முழுசாக தயார்படுத்திக்கோங்க. கடைசியாக முக்கியமான விஷயத்த உங்கள் மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க, நீங்கள் பட்ட வலிகளுக்கும் சிந்தின கண்ணீர்களுக்கும் அளவே கிடையாதுங்க. யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காத நமக்கு மட்டும் ஏன் இந்த சாமி இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு பல நாள் ராத்திரியில் உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. ஆனால் அந்த கடவுள் உங்களை கைவிடலை. உங்களை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக தான் இத்தனை சோதனைகளை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறாருங்க. அந்த சோதனை காலம் முடிஞ்சு உங்களுக்கான வசந்த காலம் தொடங்குறதுக்கான நாள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலைகளுத்தே வாழ்க்கையே தலைகீழாக மாற்ற போகிற அந்த ஒரு நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பாக உங்கள் காதுக்கு வரப்போகுதுங்க. இருட்டில் தவிச்சவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. அதனால் இனிமேல் எதை நினச்சி பயப்படாமல் கவலைப்படவோ செய்யாதீங்க. பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் அப்படியே மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழ முழுசாக தயாராகுங்க. இனிமேல் உங்கள் குடும்பத்தில் எப்பவும் சந்தோஷமான சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குங்க. உங்களை வாட்டி வதைச்ச பண கஷ்டம், மன கஷ்டம், அவமானம் எல்லாமே உங்களை விட்டு நிரந்தரமாக ஓடி போயிடும். எந்த சூழ்நிலையும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுடாதீங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த நல்லதை முடிஞ்ச வரைக்கும் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நீ ஒன்றுனா நடக்க போகுதுங்க. பெரியவங்களோட முழு ஆசீர்வாதத்தோட நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாக போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.